கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில முதல் ஆராதனையில சங்கமமாயிருக்கிற, இணைந்திருக்கிற, இசைந்திருக்கிற, தோள் கொடுத்திருக்கிற, இந்த இடத்துல பங்குதாரராய் வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக நடத்தின வார்த்தை, உணர்த்தின வார்த்தை, நம்மோடு பேசும்படி தேவன் தெரிந்து கொண்ட வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 66 5வது 6வது வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். பக்க நம்பர் 709 சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வார்த்தை 6வது வார்த்தை, பக்க நம்பர் 709. புதிதாய் வந்த பிள்ளைகளை இலகுவாய் எடுக்க இணைந்து வாசிக்கலாமா? தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களிகூர்ந்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்திக்கென்று தேவ ஆவியானவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற வேளையில அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார் என்கிறதை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதியிருப்பதை ஆவியானவர் உணர்த்தி, இதையே இன்றைக்கு சபை நடுவில் நான் நடப்பிக்க போகிறேன் என்பதை இந்த வார்த்தையை அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். பாருங்கள், அங்கு வேதம் சொல்லுது, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்துல, மனுஷர்களிடத்துல, விசுவாசிகளிடத்துல, சபையின் இடத்துல, அவரை நம்புகிற மக்களிடத்துல நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி வெளிப்பட போகிறார் என்றால், அவர் பயங்கரமானவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இந்த காலை முதல் ஆராதனையில அவர் வெளிப்பட போகிறார். எங்கே அவர் வெளிப்பட போகிறார்? மனுபுத்திரர்கள் நடுவில, விசுவாசிகளின் நடுவில, ஊழியக்காரர்களின் நடுவில, சபையின் நடுவில, அவருடைய ஜனத்தின் நடுவில அவர் நடப்பிக்கிற கிரியைகளில் பயங்கரமானவர் என்பதை காண்பிக்கும்படி அவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க. ஒரு இமைப்பொழுதுல, கண்ணிமைக்கிற நேரத்துல கடலை, தண்ணீர் நிறைக்கிற சமுத்திரத்தை எப்படி மாற்றினாரா? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஒரே நொடிதான். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உலகம் உண்டான பொழுதே செங்கடல் உண்டாக்கப்பட்டது. பெரிய கடல், பெரிய சமுத்திரம். அவ்வளவு பெரிய கடலை ஒரே ஒரு இமை பொழுதுல தேவனுடைய வார்த்தையின்படி மோசே கைகளை நீட்டின பொழுது, கோலை நீட்டின பொழுது, அங்கு வேதம் சொல்கிறது ஒரு வழி உண்டானது. அந்த வழி உலர்ந்த வழி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முதல் நிமிடம் வரையும் அது கடல், அது சேறு சகதி, அது ஆழி, அது பயங்கரமான கடற்பாசிகள் உள்ள ஒரு இடம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக அந்த தண்ணீரை, அந்த சேற்றை, அந்த பயங்கரமான சூழ்நிலையில் இருந்த அந்த கடலை ஒரே ஒரு நொடியில தரையாக மாற்றி, வழியாக மாற்றி, அந்த வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்தாராம். அவர் காரியங்களை செய்கிறதுல பயங்கரமான ஒரு தேவன் என்பதை இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் இதுவரை திறக்காத பாதைகள் இந்த நாளின் காலை வேளையிலிருந்து திறப்பதை நீங்க பார்க்க முடியும். இதுவரை உங்களுக்கு கடல் போல இருந்த பிரச்சனைகள், இது போல உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கமாய் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த நாளில அது தானாய் வழிவிடுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46:8 இதற்கு ஒத்த வசனங்கள். இதே போல இன்னும் பல இடங்களில் சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். வாசிக்கலாமா? சங்கீதம் 46:8 வசனம். பூமியிலே பால் கடுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். என்ன செய்வாரா? பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் எவ்வளவு பயங்கரமானவர். வேதம் சொல்கிறது பாருங்கள், அவர் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். யுத்தம் கர்த்தருடையது. எவ்வளவு பெரிய யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியும். அவர் யுத்தங்களை, சண்டைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை
உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிற காரியங்களை ஓய பண்ண அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதிலே எழுதியிருக்குது பாருங்க, ஈட்டிகளை எல்லாம் முறிக்கிறாராம். உனக்கு விரோதமாய் மனுஷனுடைய ஈட்டியா, எதிரியின் ஈட்டியா, பிரச்சனை என்கிற ஈட்டியா, எதுவானாலும் அந்த ஈட்டியினுடைய கூர்மையை, ஈட்டியினுடைய கொடுக்கை அவர் முறிக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ரதங்களை எல்லாம் நெருப்பினாலே சுட்டெரிப்பாராம். அவர் பயங்கரமான ஒரு தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சமேரியா என்கிற ஒரு பட்டணத்துல ஒரு பெண்ணிடத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தார், அவர் எப்படி கிரியை செய்தார் என்பதை நான் இந்த காலை வேளையில முதல் வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், 129வது பக்கம் வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? அந்த ஸ்திரீ சொல்ற வார்த்தை, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னாரு, அவரை நீங்க எல்லாரும் வந்து பாருங்க. சமரியாவில் இருக்கிற எல்லாரும், என் ஊரில் இருக்கிற எல்லாரும், என் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும், என் தெருவில் இருக்கிற எல்லாரும், என் வீட்டில் இருக்கிற எல்லாரும், என் இன ஜன பந்துக்கள் எல்லாரும் வந்து அவரை பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் ஒன்று விடாமல் சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொன்னாரு? வேதம் சொல்லுது பாருங்கள், 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து, சமரியா ஸ்திரியை பார்த்து, தண்ணீர் எடுக்க வந்த ஸ்திரியை பார்த்து, யாக்கோப்பின் கிணத்தண்டையில வந்த ஸ்திரியை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, உன் புருஷனை இங்கே போய் கூட்டிட்டு வாங்குறாரு. அதற்கு அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். அவள் சொல்ற வார்த்தை, எனக்கு புருஷன் கிடையாது, நான் உன்னுடைய தனிமையாய் இருக்கிற ஒரு பெண், வேதனையோடு இருக்கிற ஒரு பெண், கவலையோடு இருக்கிற ஒரு பெண், வேதனையாய் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி உள்ளதை உள்ளபடி சரியாய் சொன்னான். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு மகன் யாக்கோப்பு கர்த்தரிடத்துல வரும் பொழுது கர்த்தருக்கு சொல்றாரு, உன் பேரு என்னப்பாங்கிறார். அவன் வந்து இரவெல்லாம் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். அப்ப கர்த்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன் பேரு என்ன? அப்பதான் அவன் சொல்றான், என் பேரு யாக்கோப்பு, என்னுடைய பெயர் யாக்கோப்பு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஏமாற்றுகிறவன், எத்தன் என்று சொல்லி அர்த்தம். அவன் தன்னுடைய நிலையை ஒத்துக்கொண்டு தன்னுடைய பெயரை சொல்றான், நான் ஒரு ஏமாற்றுகிறவன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு எத்தன், என்னுடைய அண்ணனை ஏமாற்றினவன், என்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினவன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களில ஏமாற்றுகிறதே என்னுடைய சுபாவமாய் இருந்திருக்கிறது, அதனால நான் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி அங்கே தன்னுடைய பெயரை அவன் ஒத்துக்கொண்டபடியினால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றார், இனிமேல் உன் பேரு யாக்கோப்பு எனப்படாமல் உனக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயரை நான் வைக்கிறேன். இனி நீ ஏமாற்றுக்காரன் அல்ல, இனி நீ தரித்திரன் அல்ல, நீ வியாதிக்காரன் அல்ல, நீ குறைவுள்ளவன் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு நிறைவை தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் பெயரையும் மாற்றுகிறார், அவனுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறார். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீ கர்த்தரிடத்துல உன்னுடைய உண்மையான நிலைமையை கால வேளையில நீ ஒத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையவே அவர் மாற்றுகிற ஒரு தேவன். இவ பாரு, புருஷனை கூட்டி கொண்டு வான்னு சொன்ன உடனே அவ சொல்ற உண்மையான ஸ்டேட்மெண்ட், இருதயத்தை திறந்து சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. ஆனா அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இயேசு பின்னாடி சொல்றாரு பாருங்க, 17ஆம் வசனம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடியே சொன்னாய். அப்ப பாருங்க, எத்தனை பேரோட அவள் வாழ்ந்திருக்கிறார். ஏற்கனவே 5 புருஷர்கள், இப்பயும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் புருஷன் அல்ல. அப்ப புருஷன் அல்லாத ஒருத்தனோடு அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயின் இடத்துல தான் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் இல்லையா, அவளுடைய வாழ்க்கையை மாற்றணும் இல்லையா, அவள் மூலியமாய் தேவனுடைய செய்கைகளை பூமியில நடப்பிக்கணும் இல்லை அல்லவா. வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிறவர். வேதம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திருப்புவதற்கு இயேசு வந்தாராம். அப்ப இந்த சமரிய ஸ்திரீ ஒரு பாவி, நல்லாவே தெரியுது. புருஷன் 5 ஏற்கனவே 5 புருஷன், இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. அப்ப இது 6வது நபராய் இவன் இருக்கிறான். உள்ளதை சொல்கிறாள், எனக்கு புருஷன் இல்லை. இயேசு சொல்றார், உன் புருஷனை கூட்டி கொண்டு வா. அவள் சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு வாழ்க்கையில தனிமையாய் நான் இருக்கிறேன். அதனால மனம் போல போக்குல, கண் போன போக்குல, உணர்வு போன போக்குல, உணர்ச்சி போன போக்குல, என்னுடைய இதயம் இதமிடப்பட்ட போக்குல நான் வாட்ல கால் போன போக்குல போய்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய உள்ள நிலையை, உண்மையான நிலையை இயேசுனிடத்துல அவள் சொல்வதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நாமும் இயேசுப்பா கிட்ட வரும் பொழுது உள்ளதை உள்ளதென்று சொல்லணும். நம்ம ஒரு நாளும் இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல பேசக்கூடாது. ஆண்டவரே, நான் உண்மையிலேயே நான் குறைவுள்ளவன், பலவீனன், என்னுடைய வாழ்க்கையில நிறைய உமக்கு விருப்பமில்லாத அருவருப்பான காரியங்கள் இருக்குது, ஆலோசிக்கிற காரியங்கள் இருக்குது, அந்த ரங்கத்துல என்னிடத்துல நிறைய குறைவுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, உம்மை தேடக்கூடிய காரியத்துல நான் குறைவுள்ளவன், ஜெபத்துல நான் வேத வாசிப்புல குறைவுள்ளவன், என்னுடைய சிந்தையில நான் பலவீனன். நம்ம உள்ளதை என்னைக்கு ஒத்துக்கொள்கிறோமோ அன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட பரிமாற்றத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இந்த ஸ்திரீ என்ன காரியம் செய்தாள் என்று சொல்லி அடுத்த வசனத்தை பாருங்க. 39வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். இவள் போய் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவரிடத்துல சொல்லும் பொழுது அங்க நடந்த நற்கிரிகளை பாருங்களே. 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். கைத்தட்டு தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். கை நல்ல உற்சாகமா இந்த காலவெல்ல. அவள் சொன்ன சாட்சியின் நிமித்தம், அவர் இயேசுவை பத்தி அவள் சொன்னது நிமித்தம் அந்த ஊர்ல இருக்கிற அநேக பேரு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்களாம். அப்ப நீங்களும் நானும் சொல்லக்கூடிய ஒரு நற்காரியம், இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அநேகரை இயேசுவினுடைய பக்கமாய் அதை இழுத்து கொண்டு வர வல்லமையுள்ளதா இருக்குது. நீங்க தான் மற்றவங்களுக்கு இயேசுவை அறிவிக்கணும். அதனாலதான் மத்தேயு புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்தை நீங்கள் எனக்காக பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம், 47வது பக்கம். எல்லாரும் இந்த காலை வேளையில ஒரு ஆட்ட நம்முடைய உதடுகளால, மனதால, உணர்வுகளால அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். என்ன சொல்லிட்டு போனாரு சீசர்களிடத்துல? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக மாற்றுங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உங்க வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே வேலை தான். புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீசராக மாற்றுங்க, அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை பத்திங்களா? சீசர்களிடத்துலதான் சொன்னார். இன்னைக்கு சீசத்துவத்தை விரும்புகிற நீங்களும் நானும், ஊழியத்தை விரும்புகிற நீங்களும் நானும், இயேசுவுக்காய் எதையாவது ஒரு காரியத்தை செய்ய விருப்பப்படுகிற நீங்களும் நானும் புறப்பட்டு போகணுங்க. அநேகரை இயேசுவின் இடத்துல கூட்டி கொண்டு வரணுங்க. இந்த ஒரு ஸ்திரீ போய் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் சமாரியா என்கிற பட்டணத்துல அநேக பேர்கள் இயேசுவை விசுவாசித்தார்களாம். அப்ப நீங்க சொன்னாலும் ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். நம்ம சொல்லாம இருக்கிறதுனாலதான் ஜனங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். நீ சொல்லி பார்வே, அநேகரை கர்த்தரிடத்துல நீ விசுவாச பிள்ளைகளாய் மாற்றிட முடியும். அதே அதிகாரத்துல 42வது வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அதே ஊர்க்காரங்க சொல்ற வார்த்தை, அந்த ஸ்திரியை நோக்கி, நீ சொன்னதின் நிமித்தம் அல்ல, நீ சொல்லிதின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு
அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். முதல்ல விசுவாசித்தார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க, அவர் உபதேசத்தை நாங்கள் கேட்டு. முதல்ல விசுவாசம் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசுவை அவர்கள் நம்பினார்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர்தான் உண்மையிலே உலக இரட்சகர் என்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதல்ல விசுவாசம் தான் கொண்டார்கள். ஆனால் இரண்டாவது அவர்கள் இயேசுதான் உலகத்தின் இரட்சகர், இயேசுதான் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசுதான் பரத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற பிதாவினுடைய குமாரன், இயேசுவை அல்லாமல் வேற ஒரு வழியே இல்லை என்பதை அந்த சமரியா பட்டணத்தார்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, இயேசுதான் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்ப முன்னாடி இருந்த விசுவாசம் வேற, இப்ப வந்திருக்கிற விசுவாசம் வேற. முன்னாடி அவர்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அன்னைக்கு அவர் மேல நம்பிக்கை கொண்டார்கள். அடுத்து கொஞ்ச நாட்களுக்குள்ள, கொஞ்ச நேரத்திற்குள்ள அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அறிக்கை என்ன சொல்றாங்க, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆனா அவ பாவிதாங்க, அவ 6 பேரோட வாழ்ந்தவதாங்க, அவள் எல்லாருடைய பார்வையில் அவள் பாவி என்று சொல்லி முத்திரை போடப்பட்டவள். பாவியான ஒரு ஸ்திரீனிடத்தில் பேசுகிறார் என்று சொல்ற அளவுக்கு அவள் வெளியரங்கமான ஒரு பாவியாய் இருந்தாள். ஆனால் அவள் அநேகரை இயேசுவினிடத்தில் நடத்தக்கூடிய ஒரு மகளாக அவள் இருந்தாள். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, மனுப்புத்தரிடத்துல தேவன் நடப்பிக்கிற கிரியைகளில் அவர் பயங்கரமானவர். நீ வார்த்தையை சொல்லி பார்வே, ஓ வார்த்தையின் மூலியமா எத்தனையோ ஜனங்களை கிறிஸ்துவினிடத்துல கொண்டுட்டு வர பரிசுத்த ஆவியானவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இன்னும் பாருங்களேன், எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 900 பக்கம், பழைய ஏற்பாட்டில் 900வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வசிக்கலாமா? கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இப்ப நீங்க உங்களுக்குள்ள சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவ சாதாரணமானவர் அல்ல, அவரு ஒரு குழந்தை இயேசு அல்ல, அவர் பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. எரேமியா கிட்ட சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் இதை ப்ராஃபட்டிக்கா நீங்க எழுதி வைத்து நீங்க விசுவாசிங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்க குடும்பத்தை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்கள் தொழிலை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்கள் வளர்ச்சியை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எத்தனை 1000 பேர் எழும்பி உங்களை துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கர்த்தர் உன் கூட பராக்கிரமசாலியா இருந்தாருங்கன்னா உனக்கு விரோதமா எவ்வளவு பேர் படையெடுத்து வந்து பாளையம் இறங்கினாலும் அந்த பாளையம் இடரும், அந்த பிரச்சனை இடரும், அந்த போராட்டம் இடரும், உனக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற சகலமும் இடறி போகும். அவர் எழுதியிருக்கிறாரு பாருங்களேன் இந்த வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல். இன்னைக்கு உங்களையும் நிறைய பேர் துன்பப்படுத்துறாங்க இல்லையா? வார்த்தையால துன்பப்படுத்துறாங்க, செய்கையால துன்பப்படுத்துறாங்க, நடத்தையால துன்பப்படுத்துறாங்க, அதிகாரத்தால துன்பப்படுத்துறாங்க, ஆணவத்தால துன்பப்படுத்துறாங்க. பல விதத்துல நீங்க துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இங்க வேதம் சொல்லுது பாருங்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஒன்னு இடறுவார்கள், ரெண்டாவது வெட்கப்படுவார்கள். அவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம எவ்வளவு செய்தாலும் அவங்க நல்லா இருக்காங்களே. வேற சிங்கக்குவியில கொண்டு போட்டுட்டு அவங்க நினைத்தது அவங்க எல்லாம் செத்திருப்பேன், நேர தானியல் அழிந்திருப்பேன், நேர சிங்கங்களுக்கு அவன் இரையாய் இருப்பான், இந்நேரம் அவன் மரித்து போயிருப்பான்னுதான் அவனை காட்டி கொடுத்தவர்கள், அவன் மேல முகாந்தரம் இல்லாமல் அவனை பகைத்தவர்கள், அவன் மேல எரிச்சல் கொண்டவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அதிகாலையில போய் பார்த்தா அங்க தானியலை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருந்தார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தானியேல் அந்த ராஜா கேட்கிறாரு, என்னன்னு கேட்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருந்தாரா? அவன் உள்ள இருந்து சொல்றான், கர்த்தர் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார், அவனை வெளியே தூக்குங்கிறாங்கிறான். அப்ப இரவு முழுசும் மனுஷனுடைய நினைவுகள் வேறு, கர்த்தருடைய நினைவுகள் வேறு.
மனுஷர்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, அவன் இறந்திருப்பான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும், சிங்க கெபிகளை போட்டாச்சு, இனிமேல் அவன் வெளியே வர வாய்ப்பே கிடையாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் காலை நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைச்சாரு. காலையில் அவன் உயிரோடு ஜீவனோடு வெளியே வந்தான். யாரெல்லாம் இரவு தூங்குனாங்களோ அவங்க எல்லாம் அடுத்த நாள் சிங்கங்களுக்கு இரையானார்கள். இரவு தூங்காத தானியேல் அடுத்த நாள் வெளியே வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் உங்களோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியை அவர் இருக்கிறார். இந்த 12ஆம் வசனத்துல கடைசி வரிசையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதே பகுதியில் 12ஆம் வசனம், ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிருதியங்களையும் இருதயங்களையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக, என் காரியத்தை உம்மிடத்திலே சாட்டி விடுகிறேன். இது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் பிரச்சனையெல்லாம் உம்மட்ட சாட்டி விட்டுறேன் ஆண்டவரே, என் பிரச்சனையெல்லாம் நான் உம்மட்ட கொடுத்துட்றேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் பிரச்சனையை நீங்க வாங்கிக்கங்க. வேதம் சொல்லுது, என்னுடைய நுகம் இலகுவானது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவே நீங்க எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இலகுவானது. சுமை இலகுவான சுமை. அவருடைய பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா இலகுவா இருக்கும். உங்க பாரத்தை நீங்க சுமந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. இந்த அழகா இந்த தீர்க்கதரிசி எழுதுறாரு பாருங்க, என் காரியத்தை அவரிடத்துல சாட்டி விடுவேன். நீங்களும் அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய தேவனிடத்துல உங்க பிரச்சனையை இந்த கால வேளையில வச்சிருங்க. கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான்களுடைய கால்களை ஒரு நாள் தள்ளாட ஒட்டார் என்று எழுதியிருக்கு. உன் பிரச்சனையை நீ சுமக்க முடியாது. நீ சுமந்தேன்னா களைச்சு போயிருவ, தடுமாறி போயிருவ, திகைச்சு போயிருவ, அல்லது சிதறி போயிருவ, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அழிவு வந்துடும். நீ சுமக்க முடியாது. பாவத்தை சுமந்தவர் உன் பிரச்சனையும் சுமக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உனக்காக சாபத்தை சுமந்தவர் உன் பிரச்சனையும் சுமக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க பிரச்சனையை என்னிடத்துல கொண்டுட்டு வாங்க. வருத்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் என்கிட்ட கொண்டுட்டு வாங்க. உங்க பிரச்சனையெல்லாம் என்னிடத்துல கொண்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதலை தருவேன். அப்ப இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, என் காரியத்தை நான் உம்மிடத்துல சாட்டி விடுகிறேன். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா என் பிரச்சனையெல்லாம் நான் உம்மட்ட கொடுத்துட்றேன். இனிமேல் நான் பிரச்சனையே நான் நினைக்க கூடாது. என் பிரச்சனையெல்லாம் உம்மட்ட நான் கொடுத்துட்றேன். என் எண்ணங்கள் எல்லாம் உம்மட்ட கொடுத்துட்றேன். என் உணர்வுகள் எல்லாம் நான் உம்மிடத்துல கொடுத்துட்றேன். எனக்கு இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் நான் உம்மிடத்துல கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளவும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் எனக்கு உண்டாக்குவாரு. இன்னும் பாருங்கள், அவர் எப்படிப்பட்ட பயங்கரமானவர் என்பதை சில வார்த்தைகள் வழியாய் உங்கள் மத்தியில் இந்த காலை தியானத்தில் வைக்க விரும்புகிறேன். மோசேக்கு கர்த்தர் சொன்னார், யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 115வது பக்கம், யாத்திரையாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அநேகருக்கு இது தீர்க்க தரிசனமாய் பல முறை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உங்களுக்கும் அது கிடைத்திருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். யாத்திரையாகமம் 34:10, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோடு மோசையோடு கர்த்தர் இருந்து என்ன காரியம் செய்தாராம்? பயங்கரமான காரியங்களை செய்தாராம். அந்த வார்த்தையை கவனிங்க, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். நீங்க இன்னைக்கு உங்களோடு இருக்கிறவங்க, உங்க வீட்டோடு இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க, உங்க வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய பயங்கரமான காரியங்களை அவர்கள் பார்த்து பிரமிக்கும்படியாக கர்த்தர் உனக்குள்ள மகிமையான காரியங்களை நடப்பிப்பார். மோசே கிட்ட சொல்றார், பூமியில எந்த மனுஷனிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் நடுவிலே நான் செய்வேன். உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் சின்னதல்ல, குறைவானதல்ல, அது நடுத்தரமானதல்ல. அது எப்படி இருக்கும்னு சொல்றாரு? பயங்கரமா இருக்குமா. அவர் உங்களோடு இருந்து செய்யற காரியம் பயங்கரமான ஒரு காரியத்தை நடப்பிக்க தான் அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறார். அதை நீங்க முதலாவது விசுவாசிக்கணும் இந்த காலை வேளையில. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் மனுபுத்திரரிடத்துல நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். நீங்க எல்லாம் பாருங்க, கடலை எல்லாம் அவர் உலர்ந்த தரையாக மாற்றினவர். பெரிய பெரிய காரியங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் செய்தவர். அந்த தெய்வம்
உங்களோடு கூட பயங்கரமானவரா இருக்கிறார். இதை நீங்க ஒவ்வொரு நிமிஷம் உணரணும். என் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர், என்னை அழைத்தவர் பயங்கரமானவர், என்னை நடத்துகிறவர் பயங்கரமானவர். அந்த பயங்கரமானவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். அந்த பயங்கரமானவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த பயங்கரமானவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன். அந்த பயங்கரமானவர் என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை அவர் நடப்பிப்பார் என்பதே வார்த்தையால நீ விசுவாசித்து வார்த்தையால நீ அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை அவர் நடப்பிப்பார். எப்படிப்பட்ட காரியங்களும் அவர் செய்வார். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 632 பக்கம். எப்படிப்பட்ட பயங்கரங்களை அவர் நடப்பிக்க விரும்புகிறார். 632 பக்கம். தேங்க்யூ லார்ட். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின்படியே அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. யூதர்களின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அவர்கள் என்னைக்கு ஒரு தேதி குறித்தாங்களோ, என்னைக்கு ஒரு நேரத்தை குறிச்சாங்களோ, என்னைக்கு ஒரு நொடியை குறித்தார்களோ, என்னைக்கு 120 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிக்கலான்னு சொல்லி ஆமான்னு ஒரு தேதி குறித்து முடிவு எடுத்திருந்தானோ, அதே தேதியில அந்த மனிதர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் என்ன பண்ணாரா? காரியத்தை மாறுதலாய் மாற்றினாராம். இந்த ஒரு வாழ்க்கையில, இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை காணப்பட்ட எல்லாவற்றிலையும் ஒரு மாறுதலை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாரு. சப்பானியா இருந்தவன் சாக வரை சப்பானியா இல்லைங்க. அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்துக்குள்ள ஓடும்படி கர்த்தர் செய்தார். மாறுதலாய் அவனுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்தார். குஷ்டரோகிகள் சாகர வரையும் அவங்க குஷ்டரோகியா இல்லைங்க. ஒருவேளை பிறப்பிலே குஷ்டரோகிகள் தான், வளர்ப்பிலே குஷ்டரோகிகள் தான், தள்ளப்பட்டு வெளியே இருந்தவர்கள் தான். ஆனால் இயேசுவை என்றைக்கு அவர்கள் சந்தித்தார்களோ, இயேசுவினிடத்துல என்றைக்கு அவர்கள் வந்தார்களோ, அவர்களுடைய குஷ்ட ரோகத்தை கர்த்தர் மாற்றி அவர்களை ஊருக்குள்ளே வந்து வாழும்படியாக தேவன் அவர்களுடைய ரோகங்களை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு இந்த காலை வேளையில முதலாவது உன் கூட கர்த்தர் இருந்து செய்ய போகிற பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? உன் காரியங்களை எல்லாம் மாறுதலாய் மாற்றுவார். விசுவாசத்தோடு கைகளை தட்டி, நான் நிச்சயமாய் மாறுவேன், என் முகக்கலை மாறும், என் வாழ்க்கை மாறும், என் குடும்பம் மாறும், என் பிள்ளைகள் மாறுவார்கள், என்னுடைய எதிர்காலம் மாறும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறும். ஏனென்றால் அவர் மாற்றுகிறவர். அங்க எழுதி அனுப்புறாங்க, 127 நாடுகள்லையும் யூதர்களை எல்லாம் கொல்லணும்னு சொல்லி ஒரு தேதி குறித்து இருக்கிறாங்க. அந்த தேதி அன்னைக்கு அந்த மக்களை எல்லாம் ஜெயிக்கும்படியாக மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றிட்டாராம். இதுக்கு காரணமா இருந்தது யாரு? எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும். இதுக்கு காரணமா இருந்தது யாரு? மொர்தெக்காயும் அவனோடு கூட இருக்கிறவங்களும். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் காரியத்தை மாற்றிட்டாரு. அப்ப உங்க வாழ்க்கையில காரியம் மாறணுமா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியத்தை செய்யணுமா? நீங்க என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும், உட்காரணும் தேவ சமூகத்துல. அந்த வேதம் சொல்லுது, எஸ்தர் அல்லும் பகலும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் ஜெபம் பண்ணினாள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? புசிக்க மாட்டோம், ஆனா குடிச்சிடறோம். தண்ணி குடிக்கிறோம், டீ குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இன்னும் பார்த்தீங்கன்னா மோர் குடிச்சுக்கிறோம். இதெல்லாம் குடிச்சுக்கிட்டே நம்ம ஜெபம் பண்ணா எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்பார்? இங்க பாருங்க, அவ ஜெபம் பண்ண ஜெபத்தை மாறுதல் அழகா இங்க எழுதப்பட்டிருக்கு. அதை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். எஸ்தர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும், ஒரு கோட்டை போடுங்களேன், புசியாமலும் குடியாமலும். நம்ம என்ன பண்றோம்? இதுல ஒண்ணுதான் செய்யறோம், புசிக்க மாட்டேங்கிறோம், ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எதையாவது ஒன்று கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிடறோம், ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம். இன்னும் அநேகர் என்ன பண்றாங்க? வேற வேலையே செஞ்சிடறாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, உபவாசத்துல எங்கேயோ ஒரு பக்கம் தவறு இருக்கு. அதனாலதான் கர்த்தரால எழுப்புதலை தர முடியல. எழுப்புதலுக்கு நம்ம கரெக்டா இல்லை, எழுப்புதலுக்கு வாஞ்சிக்கிறோம், ஆனா நம்ம புசித்து குடித்துடுறோம். நம்முடைய வாழ்க்கையில குறைவு காணப்படுகிறது. இப்ப பாருங்க, வாலிப திருமணமான பொண்ணு இப்பதான் திருமணம் ஆயிருக்கிறா. அவளுக்கு எத்தனையோ ஆசாபாசங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ காரியங்கள் அவளுக்கு இருக்குது. இவ்வளவு ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் நினைச்சிருந்தா உல்லாசமா இருந்திருக்கலாம். அவ அரண்மனையில் இருக்கிறாள்,
அவளுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ராஜா அவளுடைய புருஷன், அவள் வீடு அரண்மனை, எல்லா வசதியோடு அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். அவள் போய் 3 நாள் சாப்பாட்டை ஒதுக்கி தண்ணீரை ஒதுக்கி உட்கார்ந்து ஜெபிக்கணுங்கிறது தேவையற்ற ஒன்று. ஆனா அவள் உள்ளத்துக்குள்ளேயே என்ன இருக்குன்னா, என் ஜனம் அழிய போகுதே, என் குலம் அழிய போகுது, என் கோத்திரம் அழிய போகுது, என் இனம் அழிய போகுது, நான் எப்படி புசிக்கிறது, நான் எப்படி குடிக்கிறது, நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, நான் எப்படி அரண்மனையில சந்தோஷமாய் வாழ முடியும்? அந்த மொர்தெக்காய் சொன்ன வார்த்தை 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், ஒரு கேள்வியை அவள்கிட்ட சொல்றேன், யாருக்கு தெரியும்? நீ இந்த காலத்துக்கு உதவியாய் இருப்பதற்காகத்தான் உனக்கு இந்த ராஜா மேன்மை கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ராஜாவோடு மனைவியாக இணைத்திருக்கிறாரு. இந்த காலத்துக்கு நீ உதவியாய் இருப்பேன்னு தான் உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த காலத்துல நீ அசால்ட்னஸா பொறுப்பற்றவளாய் ஏனதான் என்று நீ இருந்தேனா, ஒரு நாள்ல நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? புத்தியா காரியத்தை செய்யணும். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் கொடுத்த இந்த பொன்னான காலத்தை நம்முடைய வாழ்க்கையில விரயமாய் செலவு செய்யக்கூடாது. ஏனென்ற நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்குது. நாட்கள் கண் மூடி திறப்பதற்குள்ளாக வேகமாய் போய்கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் இந்த உலகத்துல கண்ணீர் அஞ்சலிக்குள்ள கடந்து போய்கிட்டே இருக்காங்க. தினந்தோறும் பாருங்க, நீங்க கடந்து போற பிரயாணத்துல எவ்வளவு பேரை பார்க்கலாம். அவர்கள் வாழ்க்கை முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தொடருதுன்னா தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற தயவு, இரக்கம், கிருபை. கர்ப்பத்திலே எத்தனையோ பிள்ளைகள் மரிக்குது, பிறந்த உடனே எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, சிறார்களாய் எத்தனையோ பேர்கள் மரிக்கிறாங்க, வாலிப வயதுல எத்தனையோ பேர்கள் ஓட்டத்தை முடிக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இலவசமாய் கிருபையாய் ஜீவனை கொடுக்கிறார். எதற்காக? சிற்றின்ப பிரியர்களாக, உலகப்பிரமாண பிரியர்களாய் வாழ்வதற்காக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களுக்காய் ஜெபிக்க, மன்றாட, திறப்புல நிக்க, அழுது புலம்ப, நற்காரியங்களை செய்யத்தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இந்த 3 நாள் போய் புசிக்கல, 3 நாள் குடிக்கல. அப்ப எத்தனை மணி நேரம் யோசித்து பாருங்க. 3 நாட்கள்னா கிட்டத்தட்ட 72 மணி நேரம் இவ தேவ சமூகத்திலே கடக்கிறா. போய் முகங்குப்புற கடந்து தேவ சமூகத்திலே கதறுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், ஜெபிக்கிறாள். 127 நாடுகள்ல யூதர்கள் இருக்காங்க. 127 நாடுகள்ல யூதர்கள் பரவி இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் இவ பார்த்தது கிடையாது. எல்லா ஜனங்களும் முகமும் இவளுக்கு தெரியாது. இவள் அரண்மனையில் இருக்கிறாள். ஆனா எங்கெங்கயோ இருக்கிற ஜனங்களுக்காக இவள் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கத்தி கதறி ஜெபிக்கிறாள். நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. இப்ப எடுக்க வேண்டாம். பெருமூச்சு விட்டு அழுகிறனுடைய நெற்றியில அடையாளம் போடு. தேசத்தில் நடக்கிற அக்கிரமத்திற்காக, பாவத்திற்காக எவன் தன் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகிறானோ அவன் நெற்றியில நீ அடையாளம் போடு. உன் விழாவில் அடிச்சு கொட்டு பெருமூச்சு விட்டு அழுகுங்கிறார். அப்படிப்பட்டவனுடைய நெற்றியில கர்த்தர் அடையாளம் போட்டு வச்சிருக்கிறார். அப்ப நீ மற்றவங்களுக்காக அழுது ஜெபித்தேனா உன் நெற்றியில கர்த்தர் ஒரு அடையாளம் போடுவார். தேவனுடைய பிள்ளைகள், அப்ப இவ ஜெபித்தால் 127 நாடுகளிலேயும் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற்றினார். அப்ப உன் வாழ்க்கையில உன் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், காரியங்களை மாறுதலாய் மாற்றுகிறவர். நீ இதை விசுவாசி. நிச்சயமாய் என் காரியம் மாறுதலாய் முடியும். டாக்டர்கள் சொன்ன அந்த ஆலோசனைகள் மாறும். எனக்கு எதிராளிகள் சொன்ன எல்லா காரியமும் மாறும். கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில மாறுதலை தருவார். முடியாதது எல்லாவற்றையும் என் தேவன் முடிய பண்ணுவார். ஆனா நான் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல போய் கண்ணீரோடு ஜெபிக்கணும். மோசே எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? போய் திறப்புல நின்னாராம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் அவர் போய் நிற்கிறார். இந்த ஜனங்களை ஆசீர்வதி, இவங்க பேரை என்ன பண்ணணும்? ஆசீர்வதி, இல்லாட்டி என் பேரை கிறுக்கிரும், என் பேரை எழுதாதீங்க, என் பேரை உங்க புஸ்தகத்திலிருந்து கிறுக்குங்க. தேவனிடத்துல போய் திறப்பின் வாசலிலே அவன் நின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அது மாதிரி தயவு செய்து காலை வேளையில இந்த முதல் செய்தியில ஆண்டவரிடத்துல தீர்மானிங்க, ஆண்டவரை நாங்க இனிமேல் போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்க ஜெபத்துல நாங்க விழித்திருப்போம். தேவ சமூகத்துல எங்கள் இருதயத்தை அந்நாள் போல ஊற்றுவோம். பிறருக்காக நாங்கள் மன்றாடுவோம், பிறருக்காக நாங்கள் அழுவோம், பிறருக்காக நாங்கள் ஜெபிப்போம்னு நீங்க தீர்மானித்தா உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அடுத்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வேதம் சொல்கிறதை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், 211வது பக்கம், புதிய ஏற்பாடு 211வது பக்கம். தேவன் எப்படிப்பட்ட பயங்கரமானவர், மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியே அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இதுல ஒரு வார்த்தை தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இல்லாத ஒன்றை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அது இருக்கிறது போல கர்த்தரை அழைக்கிற தேவன். நீங்க பாத்தீங்கன்னா 5 தாலந்து வாங்கினவன் 10 மாத்தினேன், 2 தாலந்து வாங்கினவன் அதை மல்டிப்ளை பண்ணினேன், 1 தாலந்து வாங்கினவன் புதைச்சு வச்சேன். அவன் சொல்றேன், நீ வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல அறுக்கிறவரும் என்று நான் அறிந்தேன். அவனுக்கு தெரியுதுங்க, வைக்காத இடத்துல எடுப்பாராம், தெளிக்காத இடத்துல அறுப்பாராம். ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் உங்க வாழ்க்கையில எது இல்லையோ அது இருக்கிறதை போல கர்த்தரை அழைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எது இல்லையோ அது எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை அழைக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். இதை நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். மாறுதலாய் மாற பண்ணுவார். இல்லாதது ஒன்று. இப்ப என்னன்னா உங்களுக்கு இல்லை, வேலை இல்லை, குடும்பம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இல்லை. எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டுவீங்க, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நீ நிறைய சொல்லுவீங்க. அத்தனையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சீசர்கள் இயேசுவினிடத்துல சொல்றாங்க, இது வனாந்தரம், இந்த இடத்துல ஒன்று கூட கிடையாது, இவர்களை அனுப்பி விட்டுறலாம், அவங்க வீட்டுக்கு போகட்டும், இங்க எதுவுமே கிடையாது. 200 பணத்திற்கு வாங்கினாலும் இவர்களுக்கு பத்தாது, அவ்வளவு கூட்டம் இருக்குது. 5000 புருஷர்கள் இருக்காங்க. அப்ப 5000 புருஷர்களுக்கு மனைவிகள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட அங்க அநேக கூட்டம் இருக்கு. இவர்களை நம்ம எப்படி இந்த வனாந்தரத்துல போஷிக்க முடியும்? அதனால வீட்டுக்கு அனுப்பிடலாம். இது வனாந்தரம், ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு வா. இல்லைங்கிறது தெரியுது, ஆனா உன்கிட்ட இருக்கிறது என்ன இதுல கொடு, நான் இவர்களை போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி அங்க உணவு கிடையாது, அப்பம் கிடையாது, மீன் கிடையாது. இருந்தது ஒரு சின்ன பையன் இருந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் வாங்கி அந்த 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல அவர் அழைத்தார். அருமையான தம்பி தங்கச்சி, லாசரு கல்லறை முன்னாடி அவன் மரித்தவன், உயிர் இல்லை, உயிர் இல்லாத அவனை பார்த்து இயேசு கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வானார். இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல அவர் அழைத்தார். அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடு கூட எழும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதது இன்னைக்கு இல்லை, ஆனா அவைகளை இருக்கிறதை போல அழைக்க என் தேவனால முடியும். பாருங்க, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் பயந்த சுபாவம் உள்ளவன், அவன் பயந்தாங்கொள்ளி, அவன் சின்ன ஒரு காரியத்துக்கு பயப்படக்கூடியவன். ஆனா அவனுக்கு கர்த்தர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பராக்கிரமசாலியே. பயந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன் கூட இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் இருக்கிறார். உன் காரியங்களை மாறுதலாய் மாற்ற பண்ணுகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அடுத்து பாருங்க, எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். பக்க நம்பர் 268. தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 64வது பக்கம், 264வது பக்கம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைவராக தந்தறினார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உன் வாழ்க்கையில எது இல்லையோ அதை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் நிரப்ப அவரால் முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க அவரால் முடியும். பாருங்க, கானாவூருக்கு போறப்ப அங்க தண்ணி தாங்க இருந்துச்சு. அந்த தண்ணீரை தான் கர்த்தரை எடுத்து பருமாற சொன்னார். ஆனா போய் பருமாறும் பொழுது, விசாரிப்பு செய்யும் பொழுது அந்த தண்ணீரை ரசமாக கர்த்தர் மாற்றிட்டார். ஒரே நொடிதான். எல்லாவற்றையும் அவர் நிரப்ப வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் முடியாததுன்னு இந்த பூமியில எதுவுமே கிடையாது. வேதம் அழகா எபேசி சபைக்கு எழுதுறாரு பவுல், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். இப்ப தரித்திரனா இருக்கிற ஒன்ன ஐஸ்வர்யவானாய் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வனாந்தரத்துல கேட்கிறாங்க, காடைகள் எங்கிருந்து வரும்,
இறைச்சி எங்கிருந்து வரும், எப்படி கிடைக்கும்? இது இந்த மனாந்தர மார்க்கத்துல கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு அதிகமான ஜனங்களை எப்படி நீங்க போஷிக்க முடியும்? கர்த்தர் சொல்றாரு, முடியும் பாருன்னு. ஒரு காற்றை வீச பண்ணினா அது காடைகளை கொண்டு வந்து அந்த வனாந்தரத்துல போட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்துல ஒரு நாள் தூரமும், மேற்கு பக்கத்துல ஒரு நாள் தூரமும், வடக்கு பக்கத்துல ஒரு நாள் தூரமும், தெற்கு பக்கத்துல ஒரு நாள் தூரமும் அது விழுந்து கடந்தது என்று வேதம். ஒரே நொடியில அந்த வனாந்தரத்தை காடைகளால கர்த்தர் நிரப்பிட்டார். அவரால் எல்லாமே கூடுங்க. நீங்கள் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த மாசத்தின் கடைசி வாரம் அவர் பயங்கரமானவர், பயங்கரமான பராக்கிரமசாலி. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பயங்கரமான ஒரு தேவன். நம்ம இன்னைக்கு மனசளவுல அவரை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்வாரா, இதெல்லாம் செய்வாரா? எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். இன்னும் சில வசனங்களை உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில வைக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? வேகமா எடுத்து. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். பக்க நம்பர் 88. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். உருளைகளை கலர பண்ணினாராம். பார்வனுடைய ரதத்துல இருக்கிற அந்த உருளை இருக்குல்ல, சக்கரத்தை கர்த்தர் கலட்டி விட்டார். அச்சாணியெல்லாம் புடுங்கிட்டார். இதுவரை அவன் பெரிய பலவான், 430 வருஷம் இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கி ஆண்டவன். அவர்களிடத்துல அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது அந்த ஜனங்களை விரட்டி கொண்டு வர்ற கர்த்தர் செய்த பயங்கரமான காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் அப்படின்னா சக்கரங்கள் கலலவும் அவர்கள் தாங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அவர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம எல்லாம் ஓடிடலாம்டா, சக்கரமே அது வாட்டில் கலடுது, நம்மளால என்ன செய்ய முடியாது, ரதத்தை ஓட்ட முடியல, இவர்களோடு பின்னாடி போறதுனால நமக்கு பிரச்சனை வருது, அதனால நம்ம எல்லாம் ஓடிடலாம். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நம்மளோடு யுத்தம் பண்ணுகிறார். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க எதிராளிகள் சொல்லுவாங்க, கர்த்தர் அவர்களோடு இருந்து நம்மளோடு யுத்தம் பண்றாருப்பா, அவங்கள்ட்ட போக வேண்டாம், அவங்கள்ட்ட போனா நமக்கு தான் அடி விழுகும், அவங்களோட சண்டை போட்டா நமக்கு தான் பிரச்சனை வரும், அவர்களோடு போனேன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய இழப்பு வரும்னு சொல்லி எதிராளிகள் சொல்லும்படி கர்த்தர் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை இனி வருகிற நாட்கள்ல உங்கள் வாழ்க்கையில, குடும்பங்களில, ஊழியங்களில் நம்ம பார்க்க முடியும். பாருங்க, சக்கரங்களை கழட்டி விட்டாராம். அவருடைய வருத்தம் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களால ரதத்தை ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு தேவனுடைய பயங்கரங்கள் அந்த இடத்துல இறங்க ஆரம்பித்தது. என்ன பாருங்களே, சங்கீதம் 113:9. அவர் வேற என்ன காரியம் செய்வார்? நான் 2-3 காரியத்தை சொல்லி நான் சரியான நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். 113:9 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். நான் வாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. இதுவரை இல்லாதவளை இப்பொழுது இருக்கிறவளை போல அழைக்கிற ஒரு தேவன். இதுவரை எது இல்லையோ அதை அவர் கொடுப்பார். எழுதினால இந்த சங்கீதத்தில் அழகா சொல்றாரு, சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியாய் மாற்றி வீட்டில குடியிருக்க பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தரமா இருக்கலாம், வயல்வெளியா இருக்கலாம், உங்களுடைய உவர்நிலமா இருக்கலாம், காஞ்சூரியா இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில இல்லை 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 வனாந்தரமா இருக்கு, ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை, சம்பளம் இல்லை, கடையில வியாபாரம் இல்லை, வீட்டில் சந்தோஷம் இல்லை, கணவனுக்கு எனக்கு ஐக்கியம் இல்லை, எந்த இடத்துல போனாலும் வறட்சி, எந்த இடத்துல போனாலும் வெறுமை, எந்த இடத்துல போனாலும் துக்கம், எந்த இடத்துல போனாலும் தோல்வி, எந்த இடத்துல போனாலும் எங்களுடைய இருதயம் இதமிடப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியை நாங்க பார்க்க முடியல, எல்லாம் வனாந்தரமா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி, சமாதானம் உண்டாகும்படி, வீட்டில் குடியிருக்க பண்ணும்படி கர்த்தர் இனி வருகிற காலங்களில் உங்கள் நடுவில் வெளிப்படுவார். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1030வது பக்கம். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1030வது பக்கம், 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர்? காலங்களை மாற்றுகிறவர். இதுவரையும் உங்க காலம் வறுமையின் காலம், தரித்திரத்தின் காலம், ஏமாற்றத்தின் காலம், குறைவின் காலம், கண்ணீரின் காலம், நிந்தனையின் காலம்,
நெருக்கத்தின் காலம், தூஷணத்தின் காலம், இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில வியாதியின் காலம், இன்னும் பலவிதமான ஏமாற்றத்தின் காலமா இருக்கலாம். ஆனா இனி காலங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆசீர்வாதமான காலங்களாய் அவர் தரப்போகிறார். பாருங்க, அவர் காலங்களையும் சந்தர்ப்பங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுகிறவர். நிச்சயமா இந்த கால வேளையில உங்களை மாற்ற போகிறார். இனி உன் முகம் துக்க முகமா இருக்காது. இனி உன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வராது. இனி உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றம் வராது. இனி உன்னுடைய வாழ்க்கையில வேதனைகள் வராது. இனி உன்னுடைய வாழ்க்கையில துயரங்கள் வராது. மாற்றுவார். ஆனா நீங்க அவருடைய சமூகத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, தானியேலை கொண்டு கர்த்தர் சொல்றாரு, சமயங்களையும் காலங்களையும் அவர் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தேசத்துல இருக்கிற அநேகரை இனி வரும் நாட்களை தள்ளப்படுவாங்க. அநேகரை கர்த்தர் புதிதாய் கர்த்தர் கொண்டுட்டு வருவார், மாற்றுவார். ஏனென்றால் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. நிச்சயமாய் அவர் காரியங்களை மாற்றுகிற ஒரு தேவனா இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, உன் குடும்பத்துல மாற்ற வரும், உன் பிள்ளைகள்கிட்ட மாற்ற வரும், உன்னுடைய ஜெபத்துல மாற்ற வரும், உன்னுடைய வேத வாசிப்புல மாற்ற வரும், ஊழிய பாதைகளில மாற்ற வரும். ஊழியத்துல பலவிதமான காரியங்களை அவர் மாற்றி பயங்கரமான காரியத்தை அவர் நடப்பிக்க போகிறாரு. இன்னும் பாருங்களேன், 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் இல்லை. நியாயாதிபதிகள் 5:20 வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிடுச்சா. சிசராவோடு கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்தே யுத்தம் வந்து நட்சத்திரங்கள்லாம் விழுகுது. மேல இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அவனோடு வந்து யுத்தம் பண்ணினதாம். அப்சலோமோடு யுத்தம் பண்ண காட்டுல போகும்பொழுது 2 சாமுவேல் 18:8 ஜனங்கள் பட்சித்ததை காட்டிலும் காடு பட்சித்த ஜனங்கள் அதிகம். அப்ப வானத்திலிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லமையுள்ளவர், காடுகளில் இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ண வல்லமையுள்ளவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 106:17, என்னாகமம் 16:32 வேதம் சொல்லுது, பூமி பிளந்து நாத்தானையும் விழுங்கி அபிராமின் கூட்டத்தை என்ன பண்ணுச்சா, மூடி போட்டதான். இந்த கோராக்கு கூட்டம் 250 பேரை பூமி அப்படியே வாய பழக்குது, அப்படியே உள்ள போறாங்க, உயிரோடு குடும்பமாய் மொத்தமா உள்ள போறாங்க. பாருங்க, பூமிக்கு ஒரு வாய் இருக்கு. அந்த வாய் திறந்த உடனே ஒரு 250 பேர் லேவியர்கள் குடும்பம், கோராக்கு கூட்டம், அவர்களோடு யாரெல்லாம் இருக்கிறான்னு வேதம் சொல்லுது, நாத்தானுங்கிறவன் இருக்கிறானா, ஆபிராமிங்கிறவன் இருக்கிறானா, மொத்தம் 250 பேர்கள் என்ன பண்றாங்கன்னா, பூமி வாயை திறந்துடுச்சு, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அப்ப வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுவாரு. அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுது, காடுகளில் இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு, பூமிக்குள்ள இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பயங்கரமானவர். உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்தை நோக்கி, ஏசப்பா, என் வாழ்க்கையில நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி ராஜா, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அதிகாலை வேளையில நீ என்ன பிரச்சனையோடு வந்திருந்தாலும் உனக்கு அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உன் கூட இருந்து அவர் செய்யற காரியங்களில பயங்கரமானவர். மோசேக்கு சொன்னார், நான் உன் கூட இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்காக சமயங்களை மாற்றுவேன், காலங்களை மாற்றுவேன், உனக்காக காரியங்களை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன், உனக்காக நான் வானத்திலிருந்து யுத்தங்களை பண்ணுவேன், உனக்காக நான் காடுகளில் இருந்து பச்சிக்கக்கூடிய யுத்தங்களை பண்ணுவேன், உனக்காக பூமியை பிளக்கும்படியான காரியங்களை நான் நடப்பிப்பேன். நான் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை இந்த காலை வேளையில நீ தெரிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தம் உலகத்தின் எந்த பகுதிகளிலும் ஒரு பெரிய அசைவுதலை கொண்டு வர கிருபை பாராட்டும். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏழை மக்கள், எளியவர்கள், கஷ்டப்படுறவங்க, கண்ணீர் வெடிக்கிறவங்க, பலவிதமான குறைவுகள்ல இருக்கிறவங்க, இயலாமையில இருக்கிறவங்கப்பா, பலவிதமான சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து உமக்கென்று அவர்களை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. இந்த வார்த்தைகள் இந்த கால வேளையில கீழையாத்தின் பிசின் தைலமாய் அவர்களுக்குள்ளே மகிமையை உண்டாக்கட்டு ராஜா. கர்த்தர் அப்படியே செய்கிறீர், பெரிய காரியம் செய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.